செங்கோட்டையன் விவகாரம் ஹரித்வார் போற அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போயிருக்காரு சார், எப்படி பாக்குறீங்க? அவங்க கட்சி தலைவரை பார்க்க போயிருக்காரு. பழனிசாமி பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. இத்தனை வசதிகளும் அவருக்கு கொடுத்து ஒரு தேர்தலில் கூட ஒரு வெற்றியை கொடுக்கல. இந்த பாஜகவோட திருவிளையாடல் தான் என்ன சார், ஒரு குழப்பமாவே இருக்கு. சொன்னது திருவிளையாடல் தான் நான் சொன்னேன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார், செங்கோட்டையன் விவகாரம், அவர் மௌனத்தை கலைச்சிருந்தாரு. எடப்பாடி அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்திருந்தாரு. ஹரித்வார் போற அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போயிருக்கிறாரு சார், எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேத்துக்கும் ஒரே தலைவர் தான். அவங்க சொல்றாங்க, அவங்க ஆடுறாங்க, அவ்வளோ. இதில் என்ன இருக்குது? வேற எங்கேயா போயிருந்தாருன்னா ஆச்சரியப்படலாம். ஹரித்வார் அமித்ஷா போய் அவங்க கட்சி தலைவரை பார்க்க போயிருக்காரு. பழனிசாமியை கொஞ்சம் ஓரம் கட்டியிருக்காரு அமித்ஷா. செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறபடி ஆடுறது தானே அவங்க வேலையை. அதிமுக தனியாக இயங்காதுன்னு நான் சொன்னதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம். அது அவங்க பி டீம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. பாஜகவே தான் அதிமுகன்னு ஆகிப்போச்சு. அவங்க தலைவர் அமித்ஷா. அமித்ஷா தலைவர்கிட்ட போயிருக்காரு. பழனிசாமி அப்புறம் கூப்பிடுவார், தேவைப்பட்டா கூப்பிடுவார். எதன் அடிப்படையில் செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு சார்? இவர் கட்சிக்காரு அப்படிங்கிற அடிப்படையிலையா, முன்னாள் அமைச்சரா? ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு விவகாரமே வெடிச்சிருந்தது. இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஒன்றும் இல்லைங்க. பழனிசாமி பிரயோஜனம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அவருக்கு எல்லா சலுகையும் கொடுத்தாங்க. கட்சி அங்கீகாரம் கொடுத்தாங்க, கட்சி கொடியை கொடுத்தாங்க, கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நிற்கவே இல்லையே. 10 தோல்வி பழனிசாமி, 12 தோல்வி பழனிசாமி, கடைசியில் எலெக்ஷனில் நிற்காத பழனிசாமின்ற பேர் முடிஞ்சு போச்சு. பிரயோஜனம் இல்லை. இதில் புரியறது அதிமுக இல்லை. அதிமுக பாஜகங்கிறது வித்தியாசம் இல்லை. ரெண்டும் ஒரே கட்சி தான். பாஜகவினுடைய பதட்டமான நிலையத்தான் இது வெளிப்படுத்துது. மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக ஆளாயிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் மேலே பீகாரில் நடந்த ராகுல் காந்தியுடைய போராட்டம் அது வெற்றி அடைஞ்சிருக்குதுங்கிறதுக்கு செங்கோட்டையன் காலில் அமித்ஷா உணர்ந்திருக்கிறது அந்த வெற்றிக்கு காரணம். செங்கோட்டையன் தான் அமித்ஷா பார்த்துருக்காரு, அமித்ஷாவை செங்கோட்டையன் பார்க்கல. எனக்கு வேற வழி இல்லை. பழனிசாமி என்ன பண்ண சரியா இல்லை. இப்போ இருக்கிறத பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் மேலே மாட்டிக்கிச்சு. நாங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டியிருக்குது. எங்களுக்கு ஆளும் இல்லை பாலும் இல்லை. நீ எதாவது காப்பாற்றினாதான் உண்டு, எதா பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் அதை கேட்டு போய் பார்த்துருக்காரு. அவ்வளோதான். அப்போ ராகுல் காந்தியுடைய தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நடத்திய போராட்டத்தினுடைய வெற்றியின் அடையாளமாகத்தான் அமித்ஷா செங்கோட்டையன் காலில் விழுந்தது மூலமாக நமக்கு புரியுது. அப்போ நீங்கள் சொல்கிறது அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது பாஜகவை பின்னணியிலிருந்து இயக்குறது செங்கோட்டையன் தான். ஆமாப்பா, செங்கோட்டையன் காலில் பாஜக விழுந்துருக்கு. அதான் பாஜகவை இயக்கிறதே செங்கோட்டையன் மாறிடுச்சான்னு கேட்குறேன். தென்னிந்தியாவே விந்தியமலைக்கு கீழே அவங்க யாரையோ ஒட்டித்தாங்க. அங்கே சந்திரசேகர ராவ் வச்சுருந்தாங்க, சந்திரபாபு நாயுடு வச்சுருந்தாங்க, கர்நாடகாவில் தேவகவுடா அந்த குரூப்பை வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே பழனிசாமி அது அதிமுகங்கிற பேரில் அதை வச்சு அந்தந்த ஊரில் பாஜக இங்கே வெவ்வேறு பேரில் இயங்குது. சந்திரபாபு நாயுடு தலைமையில் இருக்கிற கட்சி பாஜக, அந்த ஊர் பாஜக. ஆந்திரா பாஜகவுக்கு சந்திரபாபு நாயுடு தலைமை. தமிழ்நாட்டு பாஜகவுக்கு பழனிசாமி தலைமையாக இருந்தார். இப்போ தலைமையை மாற்றிருக்காங்க, செங்கோட்டை கிட்ட மாற்றிருக்காங்க. இது என்ன சார், இந்த பாஜக தலைமையை சந்திக்கிறதுல ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லையே. இவரு கட்சி ஆஃபீஸை, டெல்லியில் இருக்கிற கட்சி ஆஃபீஸை பார்க்க போறேன்னு சொல்லி காரெல்லாம் மாறி போய் அமித்ஷா கூட கூட்டணி வச்சாரு. இவரு நான் ஹரித்வார் போய் மன நிம்மதிக்கு சாமி கும்பிட்றேன்னு போனவர் அமித்ஷாவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சு வந்திருக்கிறாரு. எதுக்காக இது? அவங்க தலைவர் சொல்றது கூப்பிடுறாங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் பாஜக பரிதாபத்தில் இருக்கிறது. உதாரணம் என்னன்னா, மோடி சுதந்திர தின உரை 10 வருஷமா பேசியிருக்காரு. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிப்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஒழிப்போம், முஸ்லீம்களை ஒழிப்போம், இந்துத்துவா பேசுவோம் தான் பேசிக்கிட்டு இருப்பார். இந்த தடவை தான் முதல் முறையாக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன், ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறேன். ஆக ஜிஎஸ்டி வரி மக்களை பாதிச்சிருக்கிறது அவர் தெரிஞ்சே பண்ணியிருக்காரு. மக்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. 10 வருஷமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதிலிருந்து விடுதலை கொடுக்குறேன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. என் கொடுமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது அப்படிங்கிறார். ஆக மக்களை நினைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக ஆளாயிடுச்சு. அதனால தான் மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேச வேண்டியது கேட்டது. அடுத்தது என்ன போச்சு, இதுக்கு மேலே சிம்பத்தட்டிக் ஓட்டு வேணும். எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னு ஊராக போய் அவங்க அம்மாவை பற்றி அவரே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா தப்பானவங்கன்னா காங்கிரஸ் சொன்னான். சரி, காங்கிரஸ் சொன்னேன், அது ஊர் பரவாம பேசுனது உண்மைதானே சார்? பேசுறது உண்மை சார். அது ஊர் பரவா சொல்றீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான் அவன் மொட்டாட்டி சரி இல்லைங்கன்னு. என் பக்கத்து வீட்டுக்காரன் மொட்டாட்டி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. என் பக்கத்து வீட்டுக்காரன் என் மொட்டாட்டி சரியில்லைன்னு ஊர் பரவா சொல்லிட்டு இருந்தால் யாரு கேவலம்? உங்களுக்கா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு? காங்கிரஸுக்காரனை கிண்டல் பண்ணுறாங்க.
அப்படி உங்களுக்கு பதவி வேணுமா? ஏற்கனவே மனைவி இல்லைன்னு விட்டீங்க, யசோதாபன் நடுத்தூரில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்னப்பா இது? யசோதாபனுக்கு ஒரு நியாயம், உங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயமா? அந்த அளவுக்கு பெருதாமல் போயிட்டார். அம்மாவை காட்டி ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டார். ஆக பாஜகவினுடைய பதட்டத்தினுடைய விளைவு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை மாற்றம். அங்கே பீகாரில் போராட்டத்துக்கு அங்கே போய் அம்மாவை பற்றி பேச வேண்டிய கஷ்டம். ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க தடுமாறுறாங்க. பொழைக்கிறதுக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பதட்டத்துடைய விளைவு தான் இதெல்லாம். செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்துக்கார ஆள். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லுவீங்க செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்கிறாரு. நான் பல நாள் உங்ககிட்ட கேள்வி எழுப்பினாலும் அவர் எம்ஜிஆர் காலத்து ஆள், அவர் அதிமுக தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு அவரே பாஜக பக்கம் போயிட்டாரு சார். எம்ஜிஆருடைய பாலிடிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தை அவர் எதிர்த்து என்றைக்குமே போராடினது. எமர்ஜென்சி வந்தபோது இந்தியாவை எதிர்த்தது எம்ஜிஆர் தான் சப்போர்ட் பண்ணார். கலைஞர் மேலே இருக்கிற வெறுப்பு அப்படியே வந்து அந்த எமர்ஜென்சியை சப்போர்ட் பண்ணி அதை கேஷின் பண்ணார். மொரார்ஜி ஆட்சிக்கு வந்த உடனே அதுவரையில் இந்திரா காந்தி கூட இருந்தவர் உடனே இந்திரா காந்தியை காலவாரி விட்டுட்டு ஆத்தூர் எலெக்ஷனில் இந்திரா காந்தியை சேர்த்து கொடுத்துவிட்டு நாங்கள் ஆதரிக்க முடியாதுன்னு ஓடி போட்டார். சூஸ் பிட்வீன் மீ அண்ட் ஹர் அப்படின்னாரு மொரார்ஜி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது. பண்டுட்டி ராமச்சந்திரனோட தான் போகிறாரு எம்ஜிஆர். இந்திரா வேணுமா நான் வேணுமான்னு முடிவு எடுன்னாரு. திரும்பி வந்தார், இந்திரா காந்திக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி எப்போவுமே அவர் வந்து வடவர்களை அவர் எதிர்த்தது கிடையாது. அதே வழியில் தான் அவங்க தொண்டர்களும் அவர் பின்னாடி வந்தவங்க அதில் போயிட்டு தன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன உண்டோ அதை அத்தனையும் பண்ணுவாங்க. அதுதான் அதிமுக. இந்த அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. இந்த பாஜக தலைமை அதிமுக கூடவே இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சார்? பிரயோஜனம் இல்லைங்க. ஏன் வந்து என்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்க? வியூவர்ஸ் இருக்கிறதுனால தானே வந்து பார்க்குறீங்க. வியூவர்ஸ் எனக்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. ஆட போய் அந்த ஆண்டு போய் நேரத்தை வின் பண்ணிட்டு இருக்காரு, விட்டுருவீங்க, அவ்வளோதான். மார்க்கெட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். இத்தனை வசதிகளும் அவருக்கு கொடுத்து ஒரு தேர்தலில் கூட ஒரு வெற்றியை கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாடு, வங்காளம் இது மாதிரி ஒரு 2-3 ஸ்டேட் வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்குதுங்கிறத காட்டுறதுக்காக அவங்க வச்சுக்கிட்டு இருந்த ஸ்டேட்டு. இங்கெல்லாம் வந்து பாஜக தோக்கும். ஏன் தோக்குன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக. ஏதாவது கேட்டிங்கன்னா திமுகவுடன் பாஜக தோற்றுறது, அப்போ தேர்தல் நேர்மையாக நடந்ததா, உங்களுக்கு வந்தால் இது எங்களுக்குன்னா இதா அப்படின்னு பேசுறதுக்காக ஒரு இடைத்தேர்தலில் கூட பாஜக ஜெயிக்காது, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இடைத்தேர்தலில் ஆட்சி மாற்றம் எதுவும் நடக்காது, அதில் தோக்கும். நாங்கள் நினைத்திருந்தால் வெற்றி அடைந்திருக்க முடியாதா? தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுக்கு இந்த இடைத்தேர்தல் தான் சான்று. அப்படி சொல்கிறதுக்கு உடனே நீங்கள் போக முடியாதா அப்படின்னு என்னை பார்த்து அப்படியே கேட்டு என்ன அப்படியே மடக்கிட்டு தான் சொல்லிட்டு சந்தோஷமாக போய் அதுக்காக வச்சுருந்த மாநிலங்களில் தமிழ்நாடு. இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. இந்தி பெல்ட்லேயே அடி விடுவும் போட்டு தேர்தல் ஆணையம் இல்லைன்னா போச்சு, கொண்டுட்டாங்க. ஒரு மோடியினுடைய வெற்றி வாரணாசியில் வந்து என்னென்ன தெல்லுமுள் நடந்து எடுத்து கொண்டு விட்டாங்க. அவர் வேறு சும்மா இருக்க மாட்டாங்க. எதுவரையில் வந்ததெல்லாம் வெறும் பட்டாசு இது தான், இனிமேல் போட போகிறதா ஹைட்ரஜன் கூப்பிட்டுங்கிறார். நடுங்கி கிடக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அஜர்பைஜானுங்கிற ஒரு நாடு, அடையாளம் தெரியாத நாடு, நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு. எங்கே போயிருக்கிறீங்க? என்ன நிலைமைக்கு போயிருக்கிறீங்க? போய் தேவையில்லாமல் ட்ரம்ப்கிட்ட மோதினீங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறது நீங்கள் எங்களை என்ன கேட்டுக்கிறீங்க? திருப்பூரில் இருக்கவங்களாம் என்ன ஆகும்? ட்ரம்ப் ஒரு வரி விதிச்சார், 3000 கோடி போச்சு நமக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ போச்சுன்னா அவங்க ஊரில் எவ்வளோ போச்சுன்னு யாருக்கு தெரியும்? இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு. இதில் என்னன்னா அதானி மேலேயே அமெரிக்கா கை வச்சிருச்சு. ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்கினேன்னா நான் மேலும் வரி விதிப்பேங்கிறாங்க. ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்கி விற்கிறது அதானி. முதலாளிகிட்டே கை வைக்கும்போது மோடி எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? அதானி கிட்ட தானே மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக வேலை பார்க்குறாரு, சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. முதலாளிகிட்டே கை வச்சு அவர் சும்மா இருப்பார்? ஆக இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஏதோ சாமதான பேத தண்டை அத்தனை பயன்படுத்தி எப்படியாவது பிழைக்கணுங்கிற கட்டாயத்தில் அவங்க இருக்கிறதுனால தான் செங்கோட்டையங்காலில் அவங்க விழுந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் சேருது. அவர் வந்து நிறையா தொகுதிகளில் பிரச்சார பயணமெல்லாம் மேற்கொள்கிறாரு. நிறையா மக்கள் வராங்க. 1000 தான் இருந்தாலும் பணம் கொடுத்து தான் வராங்கங்கிறத நிலையில இருந்து அதிமுக தொண்டர்கள் இருக்க மாட்டாங்களா சார்? என்ன நெருக்கடி தான் அவர் கொடுப்பாங்க? இருந்திருந்தாங்க எங்க 10 இடத்துல தோத்தாரு அவர். இப்போ 2003 தேர்தலில் நிற்காம விட்டுட்டாரு. 2021 தேர்தலில் பெரும்பான்மை வெற்றி தானே சார்? 59 இடங்கள்ல 1000-2000 தொகுதி வாக்கு வித்தியாசத்தில் தானே தோத்தாங்க. இருக்கட்டும் இப்படி எல்லாம் சொல்லி தான் அவரை ஏற்றி விட்டீங்க. அதை நம்பிட்டு தான் அடுத்த எலெக்ஷன்ல நின்னாரு. அப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. 20% எலெக்ஷன்லயே நிற்காம விட்டாரு. உங்க மாதிரி மீடியாக்கள் தாங்க அவரை கவுத்துறதுக்கு, வேற யாருமே இல்லை. நீங்க தான் அவருக்கு நண்பர்களாக காட்டிக்கிட்டு இருக்கிற நீங்கள் தான் அவரை கவுத்துறது. எப்படி அந்த காலத்தில் காமராஜர் மீடியாக்களை நம்பி ஏமாந்தாரோ அதுக்கு அடுத்தபடி மீடியாக்களை நம்பி காலி ஆகிட்டு இருக்கிறது அதிமுக தான். இன்றைக்கி ஒன்று வச்சுக்கோங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும். கூட்டத்தை காட்டி நீங்கள் இது பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் சொல்லாதீங்க. என்கிட்ட கையில் காசு இல்லை, கையில் காசு இருந்தால் எனக்கு லட்சக்கணக்கில் வருவாங்க. செலவு தான், யாரும் இலவசமாக வேலை செய்ய மாட்டாங்க. ஞாபகம் வச்சு. டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போயிட்டாரு. அவர் வெளியே போகும்போது சொல்கிறாரு, இவர் முதலமைச்சராக இருக்கிறதெல்லாம் சரி வராது, அதனால் நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்கிறாரு. ஓபிஎஸும் தனியாக தான் இருக்கிறாரு. இந்த என்டிஏ கூட்டணி அப்படியே உடஞ்ச மாதிரி இருக்கு. உடையாது, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து மறுபடியும் சேர சசிகலாவை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவாங்க.
சசிகலாவை சேர்த்த மாட்டேன், பாஜக சேர்த்தாங்க. எப்படி சேருன்னு சொல்றீங்க சார்? இவங்கெல்லாம் சாதாரண ஆட்களுங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது. டிடிவி தினகரன் என்ன பெரிய தலைவர், ஆர்கே நகரில் ஜெயிச்சதை தவிர அவர் என்னத்தை கிழிச்சார்? போன தேர்தலில் வந்து சில இடங்களில் வாக்கு வித்தியாசத்தில் தோக்கடிச்சதை தவிர அவருடைய சாதனை என்ன இருக்குது? காணாமல் போயிட்டார். பன்னீர்செல்வம் 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்து ஒன்றும் இல்லைன்னு காணாமல் போனவர். சசிகலா அது மாதிரி இல்லையே. அதிமுகவுடைய அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைந்த ஏகோபித்த குரலில் சசிகலா தான் முதலமைச்சர்னு சொன்னாங்க. கட்சியை ஒருங்கிணைக்கிற சக்தி சசிகலாவுக்கு இருக்கு, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இருந்த அந்த கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாருங்க. இன்னைக்கு வரல இந்தியாவிலேயே அமித்ஷாவை பயமுறுத்திக்கிட்டு இருக்க ஒரே ஆள் சசிகலா. அந்த அம்மா இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவுன உடனே சிபிஐ கேஸ் போட்டாங்கல்ல, பயப்படுறாரு. அந்த அம்மா வந்துருச்சுன்னா நம்ம காலில் அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இப்போ அமித்ஷாவுக்கு யாரை பார்த்தாலும் சசிகலாவை தெரிந்து நடுங்கிறார். சசிகலாவுக்கு வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ப்ரூவ்டு சர்வாதிகாரியை பயமுறுத்தி ஜன்னி காண வச்சிருக்காங்க. அந்த மானுக்கு வாழ்த்துக்கள். பாஜக பண்றதெல்லாம் பார்த்தா தேர்தலில் வெற்றி பெறுறது நோக்கமா இருக்கிற மாதிரி தெரியலையே. அதிமுகவை அழிக்கிறது அவங்களுடைய முதன்மை நோக்கமா? அப்படி இருந்தது. அவங்க தானே பிரிச்சாங்கனால இப்போ அவங்க தானே ஒன்றா சேர்த்துறாங்க, வேற வழி இல்லை. ஒன்னா சேர்த்துறாங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் பழனிசாமி மேலே பெட்டு கட்டினாங்க, பிரயோஜனம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இதுவரையிலும் கட்சிகளை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்சிகள்லாம் அழிச்சிட்டு அப்புறம் வாக்கு இயந்திரத்தில் சிம் கார்டை எடுத்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு ராஜீவ்காந்தி வெளியே கொண்டுட்டார் எல்லாத்தையும். வாரணாசிலேயே நீ அப்படி தான் ஜெயிச்சான்னு பிடிச்சிட்டாரு. அந்த பதவி போச்சுன்னா அது இப்போ எலெக்ஷன் தேர்தல் ரத்தாச்சுன்னா மோடி வாங்கின சம்பளம் பூராத்தையும் திருப்பி கொடுக்கணும். அவர் போன வெளிநாட்டு பயணத்துக்கான செலவெல்லாம் திருப்பி கொடுக்கணும். என்ன ஆகிறது? 10 வருஷமாக போகாத நாடு உண்டா? இந்தியாவுடைய வருமானம் பூராமல் அவருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு தானே செலவாச்சு, உல்லாசமாச்சு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பல கோடிங்கிறார். எல்லாத்தையும் எப்படி இது பண்ணுவார்? இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் இன்றைக்கி ராகுல் காந்தி கொண்டு போய் விட்டார். ரத்த ஆச்சுன்னா அவருக்கு அது என்ன ஆகிறது? அதனால தான் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாயிட்டார். அதனால தான் இவங்களா பிரித்து விட்ட கட்சியெல்லாம் தான் எடுத்த வாந்தியை தானே சாப்பிட்றாங்க. ஒன்றா சேருங்கப்பா, நம்மளாம் ஒன்றா சேர்ந்தா தான் பிழைக்க முடியும், காலி ஆகிடுவோம். அவ்வளோ பரிதாப நிலைக்கு போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவை புகழ்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சார். அது எதனுடைய நோக்கமா இருக்கு? வேற வழி இல்லை, முதலாளியை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன பெருசா இது பண்ண போறாரு? இப்போ இத்தனை பற்றி நீக்கினாரு, 1 மாதம் தான் அது. அப்புறம் அமித்ஷா பார்த்துட்டு என்ன பழனிசாமி என்ன நீக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா, நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்துறாரு, அது சேர்த்துருவாரு, அவ்வளோதான். முதலாளி அவர் தாங்க. அவங்க சொன்னதுக்காக பிரிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. இப்போ டிடி தினகரன் கூட இப்போ இது பண்ணுறாரு. அமித்ஷா சொன்னாக்க போதும் இந்த ட்ராமா, இந்த சீன் ஓவர், அடுத்த சீனுக்கு போகணும் அப்படின்னாக்கா சேர்த்து போகிறாங்க. சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர், அவர் முதல்வர் ஆக்கிறதா என் கடமை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்த திடீர் பல்ட்டி? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் இவருடைய அரசியலே இருந்தது. இது செங்கோட்டை கிட்ட போகிறன்னு எதிர்பார்க்கல, இப்போ மாறிடுவார். அவருக்கு வேண்டியது தலைமை பதவி. அதுக்காக அவர் எல்லா ஆட்டமும் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதில் வளர்ந்துட்டார், பெரிய வசதியெல்லாம் பார்த்துட்டாரு. இன்றைக்கி அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னாக்கா அந்த கமிஷன் ஏஜென்ட்டு, புரோக்கர்ஸு எல்லாரும் தான் அவர் சுற்றி நின்றவங்க. யாரும் எட்டி பார்க்க மாட்டேங்கிறார். அவர் என்ன பண்ணுவார் வாழ்க்கைக்கு? அதனால் அவர் வந்து ஜெயிக்கிற கட்சி பக்கம் போய்த்தாகும். அதனால் பச்சைக்கோட்டை பக்கம் வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ அவரும் ஒரு ஆள் சேர்த்திக்கிட்டு இருக்கிறாரு சார், அன்பு கூட்டம்னு சொல்லிட்டு. அண்ணாமலை கவனிச்சிங்களா? தான் இருக்கிறத காட்டிக்கணுங்க. தான் சக்தி வாய்ந்தவனா இன்னும் இருக்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலில் நான் இன்னும் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. யாராவது ஒரு தலைவன், கட்சி தலைவன் வரும்போது அவர் பேரை சொல்லும்போது கை தட்டாமல் என் பேரை சொன்னால் கை தட்டுறாங்க பண்ணாக்கா தலைவன் சும்மா இருப்பானா? இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டு தலைவராக பாஜகவுக்கு இருந்திருக்காரு. அண்ணாமலையோட அரசியல் ஞானம் அவ்வளோதான். அமித்ஷா பேரை சொல்லும்போது சும்மா இருக்கிறான், அண்ணாமலையோட கை தட்டுறான். அமித்ஷா சும்மா இருப்பார். ஓஹோ, நம்மளோட பெரிய ஆள் காட்டுறியா? தொலைச்சி கட்டிவிட மாட்டார். இது கூட தெரியாத ஒரு ஆள் அரசியல் தலைவராக இருக்காருன்னா வேடிக்கையாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து பொழைக்கிற வடிவம். நீங்கள் கமலாலயத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள், அங்கே பெரிய கூட்டம். நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட முதல்ல பார்த்து பெரிய கட்சிக்காரருக்கு தான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னாங்க இன்றைக்கி அந்த ஃபைல் மூவ் ஆகிடுச்சுங்க, அதை கொடுத்தாச்சு. அது இது அப்போ அந்த கமிஷன் என்ன இன்னும் 2 நாளில் வந்துடும். இன்னும் இப்போ பேசிட்டாங்க, 2 நாளில் வந்துடும். அவங்க தான் அங்கே நிற்கிறாங்க. அங்கே நிற்கிற முறை கமிஷன் ஏஜென்ட்டு, புரோக்கரு, கான்ட்ராக்டர் இவங்க தான். யாரும் கட்சிக்காரன் இல்லை. ஆட்சி ஒன்றிய அரசு கை விட்டு போச்சுன்னா அந்த இடத்துல ஈக்காக்கா இருக்குது. இந்த பாஜகவோட திருவிளையாடல் தான் என்ன சார் ஒரு குழப்பமாகவே இருக்கு. இவ்வளவு சொன்னது திருவிளையாடல் தான் நான் சொன்னேன். இது அத்தனையுமே திருவிளையாடல். என்ன இருக்குது அவங்களுக்கு? மக்கள் ஆதரவு என்ன இருக்குது அவங்களுக்கு? அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க? ராமர் கோயில் கட்டினதும் பட்டேலுக்கு சிலை வச்சதை தவிர வேறு என்ன அவங்களுடைய சாதனை? சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பகல்காம் தீவிரவாத தாக்குதலை நடத்திவிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டு என்ன மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அத்தனை பேரும் இந்தியா தீவிரவாத நாடுன்னு சொல்லிவிட்டாலும் இப்போ எம்பிக்கள் குழுவை அனுப்பிச்சிங்க பல நாடுகளுக்கு. ஒரு நாடாவது அந்த குழு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஆதரவு சொன்னானா? அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனா நிற்கிது, அஜர்பைஜான் நிற்கிது, யாரோ நிற்கிறாங்க. அனாதையாக நிற்கிற நீ, இன்டர்நேஷ்னல் லெவலில் அனாதையாக நிற்கிற, இந்திய லெவல்லையும் உனக்கு வந்து மக்கள் ஆதரவு இல்லாமல் நிற்கிற, பொதுமக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கிற. இவ்வளோ கஷ்டத்தில் அதனால தான் நீ செங்கோட்டையங்காலையில் உழவு வேண்டிய கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கிற. செங்கோட்டையை சந்திக்க போகலை, அமித்ஷா என்னை வந்து காப்பாற்றி எங்கள் ஊருக்கு வான்னு கூப்பிட்டு போயிருக்காரு.
ஆனா இது ஒரு புதிய கோணமா தான் இருக்கு சார். புதிய கோணம் இல்லை, இதுதான் கோணம், இதான் உண்மை. இதுதான் உண்மை. தற்கால அரசியல் குறித்தான பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.